மரக்காணம் கடற்கரை ஓரமாக ஒரு 2.5 வயசு குழந்தையோட சடலமும் 4 வயசு பெண் குழந்தையோட சடலமும் கரை ஒதுங்குது. இது அங்கே உள்ள மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகி அங்குள்ள காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க அந்த 2 குழந்தைகளோட சடலத்தையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக. இது யாரோட குழந்தை, எதுக்காக இந்த குழந்தைகள் கடலில் வீசப்பட்டது, கொல்லப்பட்டதா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மரக்காணம் கடற்கரை ஓரமாக 2 குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட சடலம் மீட்கப்படுது. இது யாரோட குழந்தைகள் அப்படின்னு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்கட்ட விசாரணையில் இது யாரோ ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை, அதாவது குடும்ப தகராறு காரணமாக இந்த மாதிரி 2 குழந்தைகளையும் கடலில் வீசிட்டு தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கும் மேற்பட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த குழந்தைகளோட தகப்பன், அதாவது விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த 2 குழந்தைகளையும் கடற்கரைக்கு வீசிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றிருக்கதா தெரிய வருது. அவர் தற்கொலைக்கு முயன்றதுனால அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்து அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்குறாங்க. அவர் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைகளோட தாய், அதான் அந்த குழந்தைகளோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னா, பாண்டிச்சேரியில் அவங்க என்ன தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க கைது செய்யப்பட்டு, அதாவது இந்த 2 குழந்தைகளுக்கும் சாவதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைகளோட தாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா, புதுச்சேரியில் பாலியல் தொழில் செய்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கணவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சிருக்கிறாரு, எங்கள் குடும்ப சூழ்நிலை காலமாக இந்த 2 பெண் குழந்தைகளோட தாய் விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டா, அதனால் அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கதறியிருக்காரு. ஆனால் போலீஸ்காரங்க விடாதனால இவர் கடற்கரைக்கு போய் தன்னோட 2 குழந்தைகளையும் கடலில் வீசியிருக்கிறாரு. வீசிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரு. அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணோட தாய் பாலியல் தொழிலில் ஈடுபட்டது காரணமாக அதன் அவமானத்தை தாங்க முடியாமல் 2 பெண் குழந்தைகளையும் கடலில் வீசியிருக்கிறாரு. இந்த தாய் என்ன பண்ணியிருக்கான்னா, புதுச்சேரியில் ரெயின்போ காலனி அப்படிங்கிற இடத்துல தன்னோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா, அதாவது பொண்ணுங்களை அழகிகளை பிடிச்சி கஸ்டமருக்கு கொடுக்குறது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கு. இந்த வேலையை தான் அந்த 2 பெண் குழந்தைகளோட தாய் பண்ணியிருக்கிறா. அதுக்கு இப்போ அந்த 2 சின்ன குழந்தைகளோட ஒன்றுமே அறியாத அந்த 2 குழந்தைகளோட உயிர் போயிருக்குதுங்க. காரணம் இந்த பெத்த தாய் ஈடுபட்ட கேவலமான தொழில்னால். ஸோ இதுதான் அந்த சம்பவம். இப்போ அவங்க 2 குழந்தைகளோட தகப்பனை தேடிட்டு வராங்க. அந்த தகப்பன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கல போலீஸ்க்கு. ஸோ அதை தேடிட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குது. ஸோ இந்த சம்பவம் இவ்வளோதான். ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு குடும்ப சூழ்நிலை காலமாக யாரும் இந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கு போகாதீங்க. எவ்வளவோ வேலைகள் இருக்குது, நாட்டில் இல்லாத வேலைகளே கிடையாது, அவ்வளோ வேலைகள் இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை அவமானத்துக்குள்ளாகி பாருங்க. 2 உயிர், அது இந்த 2 பிள்ளைகளும் என்ன பாவம் செஞ்சுது, அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது, தன்னோட அம்மா என்ன வேலை பார்க்குறா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சொன்னால் கூட புரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களோட உயிர் போயிருக்குது. காரணம் இந்த தாயோட கேவலமான தொழில். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையில் ஈடுபடாதீங்க. உலகத்தில் பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, எந்த வேலையும் கேவலம் கிடையாது. இந்த மாதிரி கேவலமான வேலையை தவிர வேறு எந்த வேலை, உழைச்சி வேலை பார்க்குறது எந்த வேலையும் கேவலமே கிடையாது. வேலை செய்யாமல் இருக்கிறது தான் கேவலம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை அவமானத்துக்குள்ளாக்கி இந்த மாதிரி 2 உயிர்களை பறி கொடுக்க வச்சிடாதீங்க. யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது. இந்த மாதிரி 2 குழந்தைகளோட உயிர் பறி போயிருக்குது. இப்போ அந்த குடும்பமே செதஞ்சு போயிருக்குது. காரணம் ஒரு பெண்ணோட கேவலமான செயல்னால். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு வராதிங்க. இப்போ அந்த பொண்ணும் கைது பண்ணப்பட்டிருக்கா, அந்த குடும்பமும் செதஞ்சு போச்சு, அந்த கணவன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணுனா உங்களுக்கு ஒரு அசிங்கம், இந்த சமுதாயத்துக்கு அசிங்கம், உங்களுக்கு அசிங்கம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான தொழில் பண்ணாதீங்க. பண்ணுறவங்கள ஊக்குவிக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2 குழந்தைகளோட உயிர் போயிருக்குங்க. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? அந்த 2 குழந்தைகள் வந்து என்ன பாவம் செஞ்சது, அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு பாவமும் அறியாத கை குழந்தையை கொண்டு கடலில் வீசியிருக்கிறாங்க. காரணம் இந்த பொம்பளை. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து வீசாமல் இருந்துருக்கலாம், கடலில் வீசாமல் தனியாக போய் வாழ்க்கையை நடத்தி அந்த 2 பொண்ணுங்களை காப்பாற்றிருக்கலாம், 2 குழந்தைகளோட காப்பாற்றிருக்கலாம். அந்த அவமானத்தை தாக்க முடியாமல் தனியாக போய் வாழ்ந்துக்கலாம், அவளை கழட்டி விட்டு போயிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்படி சாகடிச்சது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். ஸோ கோபத்தில் எடுக்கிற முடிவுகள், ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவுகள், அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாக தான் போய் முடிக்கணும். இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த சம்பவம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.